அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பயிற்சி பலன்கள் 2026 மிதுனம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குரு உங்கள் ராசிக்கு பாருங்கள், உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்கார். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். அதாவது பார்த்திங்கன்னா, ஜென்ம ராசியில் இருக்க குருவை விட அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஆனால் இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு சிறப்பான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பார்த்திங்கன்னா பணத்தை கொடுக்குற குருவாக உங்களுக்கு அமையும். பொதுவாகவே குருக்கு உகந்த இடம் என்ன? 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடத்துக்கு, இந்த 12 இடத்துல இந்த 5 இடத்துக்கு குரு வரும்போது ஒரு சுபமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்களை தவிர்த்து ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் சொல்லப்பட்டிருக்காத ஒரு காரணமே. அதாவது 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு வந்தாலே ஜாதகருக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு வர்றார். இது உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சினா கடகராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு கடகராசிக்கு வருவார். அந்த உச்சம் பெறக்கூடிய குரு பார்த்திங்கன்னா ஒரு அதி ஒளி பொருந்திய நிலையில் இருப்பார். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார், ஒரு பிரைட்ஃபுல்லாக இருப்பார். அப்போ அவங்க இருக்கிற இடமும் உங்களுக்கு புனிதமாக இருக்கும். அவரோட பார்க்குற இடம், அவரோட பார்வை எங்கெங்கெல்லாம் படுதோ, 3 இடத்துல 5, 7, 9ஆம் பார்வை எங்கெங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு ஒரு சுபமான விஷயங்களை, ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு யோகமான குரு பயிற்சியாக அவங்களுக்கு இருக்கும். ஒரு மாற்றம் நிறைந்த, ஒரு மாற்றத்தை தரக்கூடிய, ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த குரு பயிற்சியாக நிச்சயமாக இருக்க போகுது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு உங்கள் ராசிக்கு எங்கே பார்ப்பார்? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக மகர ராசி பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்தை 10ஆம் இடத்தை தன்னோட சொந்த வீட்டை குரு பார்ப்பார். அப்போ இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது, உச்சம் பெறக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு என்ன வரும்? பணத்தை கொடுக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு பணத்தை கொடுக்கும். தங்க நகை சேமிப்பு பண்ண வைக்கும், தங்க நகை வாங்க வைக்கும். இல்லை லாக்கர்லையோ இல்லை அடமானமோ இங்கே வச்சுருப்பீங்க, அதை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உருவாக்கி தரும். அப்போ வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க, பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. அதேமாதிரி வாய்ப்பேசி சம்பாதிக்கிறவங்க, பேச்சு தொழில் இருக்கவங்க, இந்த அட்வொகேட் வக்கீலாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறார். அப்போ 2ஆம் இடத்துக்கு குரு உச்சம் அடைஞ்சால் நீங்கள் என்ன பேசினாலும் அடுத்தவங்க இத்தனை நாள் உங்களை பேச்சு கேட்காமல் இருந்திருப்பாங்க, பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது. இந்த டைம்லலாம் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும், நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னா குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, போட்டி, நீயா நானாங்கிறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரு பணப்பிரச்சனை ஒரு சில பேத்துக்கு வரும். ஒரு சில பேருக்கு பணம் இருந்தாலும் மன ரீதியான பாதிப்பு வரும். இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க மிதுன ராசிக்காரங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய, ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். அப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க போகுது, சந்தோஷம் நிலைக்க போகுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. பணம் வருமானம் என்ன பண்ணுவீங்க? பழைய கடனெல்லாம் அடிப்பீங்க. பழைய கடன், தேவையில்லாத கடன் வாங்கி வச்சுருப்பீங்க, அதெல்லாமே அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. நல்ல வேலை கிடச்சிருங்க. குரு எங்கே கடகத்திலிருந்து விருச்சிகத்தை பார்ப்பார். அப்போ நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்லா சம்பாதிக்கிறது, வேலையில் பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோடு இருந்திருக்கும். அதிலெல்லாம் உங்களுக்கு சால்வ் கிடைக்க போகுது, ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இருக்கும், உங்களுக்கு மன நிறைவு, மன நிம்மதி இருக்கும். நல்ல வருமானம் வரும் இந்த டைமில். பழைய சேலரி பெண்டிங்காக இருக்காங்களா, இந்த டைமுக்கு சேலரி கைக்கு வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வர வேண்டிய பணம் கைக்கு வரும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. பொதுவாக 6ஆம் இடத்துக்கு குரு பார்த்துட்டாலே இந்த வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க, எதிர்ப்புகள் விலகும், எதிரி நண்பனாக மாறிடுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வில் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். அதேமாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அதிலிருந்தெல்லாம் முழுமையாக உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உருவாக்குவார். அதாவது பெரிய கடன் இருந்தால் அந்த கடன் கம்மியாயிரும். உங்களுக்கு புதுசாக ஒரு நல்ல கடன் வாங்குற மாதிரி வரும். எதிர்ப்புகள் இருக்காது. உடம்புலேருந்து வியாதிகள் இதெல்லாமே கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லலாம். அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே கடன், நோய், எதிர்ப்புகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ உடம்புலேருந்து வியாதிகள் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. நல்ல மருத்துவரும் நல்ல மருந்து உங்களுக்கு இந்த டைமில் அடையாளம் காட்டப்படும். சரிங்களா? இதெல்லாமே சிறப்பான ஒரு அமைப்புங்க. ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். குரு 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால வெளிநாட்டு பிரயாணம். 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க.
பாஸ்போர்ட் வாங்கியிருக்கவங்களுக்கு விசா கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த டைமில் விசா உங்களுக்கு கைக்கு வருங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போக போகிறீங்க, அந்த வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது, கூட்டு தொழில் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இந்த பீரியட் உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணம் கைக்கு வருது. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் 2ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ வராத பணம் கைக்கு வரும். வர வேண்டிய பணம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருந்த பணம் வந்து உங்களுக்கு இந்த டைமில் கைக்கு வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வர்றது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளிநாட்டு பிரயாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தடங்களாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். இதெல்லாமே ஒரு சாதகமான அமைப்புங்க. ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டு ஏமாந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் என்ன இப்போ எவ்வளோ ஏமாந்தீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் வரும். எந்த அளவுக்கு ஏமாந்தீங்களோ பணம் லாஸ் ஆச்சோ நஷ்டமாச்சோ இந்த டைம் வந்து மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இந்த 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக உருவாக்கி தரும். இப்போ ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், இந்த சமூக ஊடகத்தில் இருக்கவங்க, இந்த யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அறிமுகங்கள் கிடைக்கும். நல்ல வருமானத்தை சம்பாதிக்கிறது, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த டைமில் உங்களுக்கு உருவாக்கி தரும். இப்போ 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம், லாட்ரி ஜாக்பாட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே தான். அதாவது பார்த்திங்கன்னா திடீர்னு பணம் வருது, வராமல் இருக்கிற பணம் கைக்கு வருது, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் நடக்கிறது, இதெல்லாமே விபரீத ராஜயோகம் தான். இது 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். 9ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு எங்கே பார்க்குறாரு? 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே 10ல் சனி இருக்காருங்க. இப்போ குரு பார்வை வேறு 10ல் வந்து குரு பார்வை வேறு சனி மேலே விழுகிறதுனால இது ஒரு ரெட்டிப்பு பலன்னு சொல்லிடலாம். ஏற்கனவே சனி 10ல் இருக்கிறது, குருவோட வீட்டில் இருக்கிறது நல்லது. இருந்தாலும் குரு வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும்? தொழிலில் ஒரு விருத்தியாகும், தொழில் நல்லா வளர்ச்சி அடையும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக போயிட்டு இருக்குங்க சார், தொழிலில் முன்னேற்றம் கிடையாது, நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம், திறமை இருக்குது, அறிவு இருக்குது, உழைக்கிறோம், ஆனால் வருமானம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைம் நல்ல வருமானம் வரும். வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும். இதெல்லாமே இந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு 2ஆம் இடத்து இருக்கிறதுனால வருமானத்தோட நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில பேர் கடன் வாங்கி பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுவீங்க, கடன் வாங்கி சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, அது பெருசாக போகும், பெரிய பிஸ்னஸாக ரன் ஆகும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருந்து 6ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கடன் வாங்குறீங்க, முதலீடு போடுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வருமானம் வருது, இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே தொழிலில் நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குங்க. அதில் டல் அடிக்கிறது, மந்தமாக போகிறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பொதுவாகவே குரு 2ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டாலே தொழிலில் பிரச்சனையே கிடையாது. தொழில் எப்படி சமாளிச்சுக்குவீங்க, எப்படி நீங்கள் பொழைச்சிக்குவீங்க, இதெல்லாமே இந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு, சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய குரு, உச்சம் பெறக்கூடிய குரு ஒரு ஒளி பொருந்திய நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு புதுசாக வேலை, நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல மாற்றம், ப்ரொமோஷன், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, அதேமாதிரி ட்ராவல் பண்ணுறது, லொக்கேஷன் மாற்றுறது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி அத்தனை அம்சமும் இந்த காலகட்டத்தில் பெரிய பணக்காரனாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த டைமில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்க போதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு யோகமான ஒரு குரு பயிற்சியாக சொல்லிடலாம். ஒரு 5 ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த 5 ராசியில் ஒரு ராசியாக தான் மிதுன ராசிக்காரங்க வர்றீங்க, பயன்படுத்திக்கிங்க. ஒரு 5 மாதம் இங்கே இருப்பாருங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போயிடுவார். அதுவும் உங்களுக்கு முயற்சியை நல்லபடியாக உங்களுக்கு தூண்ட வைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் கவலையப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல குரு பயிற்சியாக இருக்கும், பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் மட்டும் நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா நீங்கள் கொடுத்த விஷயங்களாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசத்தில் தான் இருப்பீங்க. என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதம், இப்போ உங்கள் வயசு என்ன, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கிரன், அந்த பணக்காரன் மாறக்கூடிய அந்த கிரகங்கள், பணக்காரனாக மாறணும்னா ஜாதகத்தில் குரு சுக்கிரன் கெடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க செல்வந்தரனாக மாற முடியும். அந்த கிரகங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனால் பொது பலனாக பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு ஜாக்பாட் நிறைந்த ஒரு வருடமாக இருக்கும். ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த உச்ச குரு பயிற்சி உங்களுக்கு அமையுது. அதில் சந்தேகமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.